இன்றைக்கி நம்ம இட்லி மாவு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்ப்போம். இந்த கப்னால் நான் 5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் வந்து இட்லி அரிசி, இது 4 கப் இட்லி அரிசி. 1 கப் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். மொத்தம் 5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் இட்லி அரிசி, 1 கப் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி. இந்த கப்பில் எந்த கப்பில் அளந்தீங்களோ அந்த கப் தான் எல்லாத்துலேயும் அளக்கணும். உளுந்தம்பருப்பும் இதில் தான் அளக்கணும். உளுந்தம்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு. இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து ஆட்டும் பொழுது சாதம், வேக வச்ச சாதம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். இது வந்து நாளைக்கு மாவு, இட்லி மாவு புளிச்சு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாதம் எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் அளவு. இப்போ அரிசியும் உளுந்தையும் கழுவி ஊற போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற போடணும். அரிசியும் உளுந்தையும் அலசும் பொழுது குடிக்கிற தண்ணி வச்சு தான் அலசணும், ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு தான் அலசணும். டேப் வாட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நுரைச்சி போய் ரொம்ப ஓவராக பொங்கி வந்துடும். அப்புறம் சீக்கிரம் ஒரு வாரத்துக்குலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல தண்ணி வச்சு அலசி வடிச்சிருங்க. இப்போ இது ரெண்டையும் அலசியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இந்த தண்ணியோடு தான் நீங்கள் மாவை ஆட்டணும். இந்த தண்ணியை வந்து ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடித்து விடக்கூடாது. இந்த தண்ணியோடு தான் நீங்கள் மாவாட்டணும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ மட்டும் அளவாக ஊற்றுங்க, ரொம்ப ஓவராக ஊற்றிடாதீங்க. 1 மணி நேரம் ஊறணும். இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா கிரைண்டரில் போட்டால் சூடாயிரும்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சூடாச்சுன்னா இட்லி சாஃப்டாக வராது. ஊறினதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே தண்ணியோடு ஊற்றினா தான் நல்லா புளிச்சு வரும் உளுந்து. இப்போ போடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரிசியை போடலாம். இப்போ உளுந்து எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்துலேயே கிரைண்டரை கழுவ வேண்டியதில்லை, அதுலேயே அரிசியை போட்டுக்கலாம். இப்போது அரிசியுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், கொஞ்சம் சில்லுன்னு ஆறதுக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ தான் சூடாகாது. இப்போ இந்த அரிசியோடு சேர்த்து இந்த சாதத்தையும் போட்டுடலாம். உளுந்தோடு சேர்த்து ஆட்டக்கூடாது, அரிசியோடு சேர்த்து ஆட்டிடுங்க. பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு. இப்போ உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்துருவோம். இப்போ இது உளுந்த மாவு, இதோட அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கையை விட்டு கரைச்சிக்கணும். மேலாக உளுந்துருக்கும், அடியில் அரிசி போயிடுச்சு. அதனால் அடியில் இருக்க அரிசி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை கலக்கணும். அப்படி ஒழுங்காக கலக்காட்டி அரிசி வந்து அடியில் தேங்கி போயிடும், மேலாக உளுந்து நின்று போயிடும். அப்புறம் இட்லி வந்து தோசை மாதிரி வந்துடும். அதனால் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடியிலெல்லாம் நல்லா கலக்குங்க. இப்போ மாவை 2 பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். இந்த மாவு வந்து 8 ஹவர்ஸ் கழித்து யூஸ் பண்ணுறதுக்கு, இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் கழித்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வந்து நல்லா மூடி கிச்சன் இருக்க மாதிரி இருக்க பாத்திரத்தில் மூடி வைங்க. இது வெளியில் வச்சிடலாம், சும்மா மூடி வெளில வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம இட்லி இதில் மேக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஆக்சுவலாக அடியில் இவ்வளவுக்கு தான் ஊற்றி வச்சோம். இப்போ இவ்வளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் இட்லியும் வந்து வைக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ இட்லியும் வந்து வைக்கலாம்.
இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் இப்படி கத்தி இந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இப்படி குத்துனீங்கன்னா எனக்குள்ள ஒன்றுமே ஒட்டியிருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒன்றுமே ஒட்டலை பாருங்கள். அப்படி வேகாமல் இருந்துச்சுன்னா எனக்குள்ள மாவு ஒட்டியிருக்கும், நல்லா ஒயிட் கலரில் தெரியும். இப்போ வெந்துருச்சு. இந்த இட்லியை நம்ம இப்போ கொட்டலாம். இப்போ சாஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.